நம்மளுடைய கார்பன் எமிஷனால் இந்த ஏர்த்துக்கு பல நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு விஷயந்தான் ஓஷன் அசிட்டிஃபிகேஷன். இதை பற்றி நிறைய பேர் பேசுகிறதில்ல, அதாவது பப்ளிக்ஸை சொல்கிறேன். ஏன்னா இது நடக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரில. இந்த ஓஷன் அசிட்டிஃபிகேஷன் நம்மளுடைய மொத்த மெரைன் ஈகோசிஸ்டமுக்குமே ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்குது. அட்மாஸ்ஃபியரில் நம்ம ரிலீஸ் பண்ணுற CO2லேருந்து கிட்டத்தட்ட 30% வரைக்கும் ஓஷன் தான் அப்சர்வ் பண்ணிக்குது. அட்மாஸ்ஃபியரில் கலக்கிற CO2 அதிகமாகும்போது கடலில் கலக்கிற CO2வும் அதிகமாகுது. ஸோ இந்த கார்பன் என்ன பண்ணுதுன்னா கடல் தண்ணியில் இருக்க H2ஓட வினை புரிஞ்சு கார்போனிக் ஆசிட்டை உருவாக்குது. இந்த கார்போனிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு அன்ஸ்டேபிள்டு ஆசிட். இது என்ன பண்ணுன்னா பைகார்பனேட்டாக மாறுறதுக்காக தன்னிட்ட இருக்க H+ அயான்ஸை ரிலீஸ் பண்ணும். இந்த H+ அயான்ஸ் தான் நம்ம கடல் வாட்டரை, அதாவது நம்ம கடல் தண்ணியை அமிலத்தன்மையுடையதாக மாற்றுது. அதே நேரம் அது என்ன பண்ணுதுன்னா கடலில் இருக்க கார்பனேட்டோட வினை புரிஞ்சு பைகார்பனேட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதன் மூலயமா கடலில் இருக்க பவழப்பாறைகளுக்கு அதுங்களுக்கு தேவையான கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது பற்றாக்குறையாகுது. இதன் மூலயமா அதோட வளர்ச்சி அப்படிங்கிறதும் பாதிக்கப்படுது. இது பவழப்பாறைகளோட நிற்கிதா அப்படின்னா கிடையாது, இது ஓடுகளுடைய உயிரினங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ இதே நேரம் இந்த உயிரினங்களை உணவாக எடுத்துக்கிற அடுத்த கட்ட மீன்களுக்கும் இது பாதிப்புகள் ஏற்படுத்துது. அதாவது இது ஒரு உணவு சங்கிலி தொடரை பிரேக் பண்ணுது. ஸோ இதன் மூலயமா இந்த மொத்த ஓஷனோட ஈகோசிஸ்டமுமே பிரேக் ஆகுது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க கிளைமேட் சம்மந்தமான எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் தீர்வு அப்படிங்கிறது ஒன்று தான். கார்பன் எமிஷனை குறைக்கணும், இல்லை அப்படின்னா நிறுத்தணும். அது அவ்வளோ எளிமையானதாக இருக்காது அப்படிங்கிறது தான்